பட் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது வந்து ரொம்பவே ஒரு ரேரான விஷயமா ஆயிடுச்சு. உங்கள் கூந்தல் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக சும்மா கதை விடாதீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இந்த சம்மர் காலகட்டம் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம். கண்டிப்பாக சூப்பராக ஷாம்பு விட 100 தடவை பெட்டரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெஷாலிட்டியே இது ஒரு 26 மூலிகைகளுடைய சங்கமம் அப்படின்றது தான். கரைச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான வேறு ஷாம்பூஸால் கொடுக்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபி சப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்து ஒரு 80s 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தலைமுடியை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சிகக்காய் தான் பயன்படுத்தியிருந்திருப்போம். ஷாம்பூஸ்லாம் அப்போ ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது வந்து ரொம்பவே ஒரு ரேரான விஷயமா ஆயிடுச்சு. இதுதான் ஆர்கானிக் ஷாம்பு நம்ம கண்டினியூஸாக வந்து ஹேர் வாஷ் பண்ணாலும் ஆர்கானிக் ஷாம்பூஸை தொடர்ந்து பயன்படுத்துறது கூடயுமே அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. நேச்சுரலாக நம்ம முடிவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆயில்ஸாக இருக்கட்டும், அதோடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அதோடைய பியூட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஷாம்பு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கு கூடுதலாக பொலிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது இருக்கணும். ஸோ அந்த பொலிவை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஹேர் வாஷ் பவுடரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், தவிர்த்து வேறு ஷாம்பூஸால் கொடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஹேர் வாஷ் பவுடர் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த சம்மர் காலகட்டம் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக காய வச்சு எடுத்துக்க முடியும். ஒரு வருஷத்தில் ஒரு நாள் கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருஷம் முழுக்க ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ நம்மளுடைய கூந்தலுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் வாஷ் பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது கூட என்னென்ன வகையான சூப்பரான இன்க்ரீடியன்ஸை சேர்க்குறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸை சேர்த்தா அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் கூட இந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சிகக்காய் யூஸ் பண்ணால் ஷாம்பு மாதிரி எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகுமா என்ன? சும்மா கதை விடாதீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அது கிடையாதுங்க. கண்டிப்பாக சூப்பராக ஷாம்பு விட 100 தடவை பெட்டரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனில் நமக்கு தேவையான ஹேர் வாஷ் பவுடரை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்மளுடைய மூலிகை ஹேர் வாஷ் பவுடருடைய ஸ்பெஷாலிட்டியே இது ஒரு 26 மூலிகைகளுடைய சங்கமம் அப்படின்றது தான். நம்ம முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய அத்தனை அம்சங்களும் இதில் அடங்கியிருக்கு. இந்த மூலிகை கலவையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம 2 சிம்பிளான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மூலிகை ஹேர் வாஷ் பவுடராக இருந்தாலுமே அதுக்கு அடிப்படை வந்து சிகக்காய் தான். இந்த சிகக்காய் கூடயுமே வேறு சில மூலிகைகளையும் சேர்த்து மொத்தம் 8 மூலிகைகளை நம்ம வந்து வெயிலில் காய வச்சு அரைச்செடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இதுக்கு தேவையான மூலிகைகள் என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துருவோம். சிகக்காய் 500 கிராம், பூந்திக்கொட்டை 200 கிராம், நெல்லிக்காய் 100 கிராம், கார்போக அரிசி 25 கிராம், ஆவாரம்பூ 50 கிராம், பச்சை பயிறு 200 கிராம், வெந்தயம் 200 கிராம், வெட்டிவேர் 50 கிராம். இந்த 8 இன்க்ரீடியன்ஸையும் முதல்ல வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். பாரம்பரியமாகவே கூந்தல் பராமரிப்பு அப்படின்னா சிகக்காய்க்கு ஒரு முக்கியமான பங்குண்டு. சிகக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது ஸ்கேல்பை பலப்படுத்தி முடி வளர்ச்சியை தூண்டுறதுனாலையும் சிறந்த கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ்னாலையும் நம்மளுடைய ஹேர் வாஷ் பவுடரில் இது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை. நம்ம முடியை மிருதுவாகவும் பொலிவாகவும் வச்சுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இருக்கக்கூடிய சாப்பனின்ஸ் இதுக்கு ஒரு கொழகொழப்பு தன்மையை கொடுக்குது. அதில் சிக்காய் கூட சேர்த்து இதை பயன்படுத்தும் போது நல்ல நம்மளோட ஷேக்காய் வந்து நல்லா நுரைச்சி வரும், நல்ல ஒரு கொழகொழப்பு தன்மையும் கிடைக்கும். பூந்தி கொட்டைகளில் பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பத்து தான் நமக்கு தேவை. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கொட்டைகளை நம்ம நீக்கி பயன்படுத்தலாம். அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ. இது உடல் உஷ்ணத்தை நீக்கி முடி உதிர்வை அறவே தவிர்க்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கூந்தலை நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலர்ந்த நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் உள்ள எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் முக்கியமாக விட்டமின் சி ஸ்கேல்ப் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை தூண்டும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கார்போக அரிசி. இதை வந்து நம்ம எப்போவுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. வெறும் 25 கிராம் மட்டுமே போதுமானது. இது முடி உதிர்வை அறவே நீக்குது. அது போலவே உதிர்ந்த முடிகளை வந்து மீண்டும் வளர வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த கலவையில் பார்த்திங்கன்னா கார்போக அரிசி, உலர்ந்த நெல்லிக்காய்,
கொஞ்சம் சிக்கக்காய் கூட இதில் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ இதை பிரிக்க முடியாதனால நான் அப்படியே இதை சேர்த்துக்கிறேன். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். இது முடியுடைய டல்னஸ், ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ் இது எல்லாத்தையுமே போக்கி முடி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக ஆக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பச்சை பயிறு. இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. முக்கியமாக அயன் அண்ட் ப்ரோட்டீன் நம்முடைய ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நம்ம பரப்பி காய வச்சிடலாம். ஸோ இது கூடவே நம்ம கடைசியாக சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெட்டிவேர். உங்கள் ஹேர் ஒருவேளை ரொம்பவே ட்ரையாக, ஃப்ரிஸியாக, ரொம்ப புளிவே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெட்டிவேர் வந்து அதனுடைய அழகை வந்து கண்டிப்பாக மீட்டு கொடுக்கும். இந்த 8 மூலிகைகளையும் நான் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போது நம்மளுடைய மூலிகை கலவை வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய பூந்திக்கொட்டை, சிக்கக்காய் இது எல்லாமே நல்லா நொறுங்க காஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சிக்கக்காயெல்லாம் உடைச்சோம் அப்படின்னா நல்லா அது மாதிரி கிறிஸ்பியாக உடையும். ஸோ இந்த மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கலவையை நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து மெஷினில் கொண்டு கொடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம். நல்லா ஃபைனாக அரைச்ச பிறகு வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு கலவை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 2வது ஸ்டெப்புக்கு போவோம். 2வது ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா 18 உலர்ந்த மூலிகை பொடிகளை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சேர்க்க போகிற மூலிகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரைக்காத முழு மூலிகைகளாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம். நம்ம சிக்கக்காயிலே போட்டு அரைச்சிக்கலாம். பட் அந்த மாதிரி கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி பொடி வகைகள் வந்து ரொம்பவே சுலபமாக மருந்து கடைகளில் கிடைக்கிது. அதனால தான் இந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணி எல்லா மூலிகைகளும் பொடியாகவே நான் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம சேர்க்க போகிற 18 மூலிகைகள் என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உசிலம் பொடி, அதாவது பச்சை அரப்புத்தூள். இப்படி கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ்னாலையும் சிறந்த கிளென்சிங் ஏஜென்ட் அப்படின்றதுனாலையும் நம்ம பாட்டி காலத்துலேருந்தே அரப்புத்தூளை வந்து சிக்கக்காயில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை. ஸோ செம்பருத்தி இலை இல்லாத ஒரு ஹேர் வாஷ் பவுடர் இருக்க முடியாது. செம்பருத்தி இலைகளும் பூக்களும் நம்மளுடைய கூந்தலுக்கு அவ்வளோ பொலிவை கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் நம்ம முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மருதாணி. இது நம்ம ஸ்கேல்புடைய இச்சினஸ், ட்ரைனஸ் இதெல்லாம் போக்கி முடி வளர்ச்சியை தூண்டும். அடுத்தது கற்றாழை. இது நம்ம கூந்தலுக்கு வந்து சிறந்த ஒரு கண்டிஷ்னர். நம்ம ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக ஆகிடும். ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே உகர்ந்தது. அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து வல்லாரை. இது நம்ம முடியுடைய வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுத்து முடி உதிர்வை அறவே போக்குது. நம்ம ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் முடிக்கு ரொம்பவே நல்லது. அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து கரிசலாங்கண்ணி. நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கும் சரி, முடியோடைய வளர்ச்சிக்கும் சரி ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை இது. அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லை, நரைமுடி பிரச்சனை இது எல்லாமே தீர்க்க வழி செய்யும். அடுத்தது வேப்பிலை. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டேண்ட்ரஃபை அறவே போக்குது. முடியுடைய வேர்க்கால்களுக்கும் பலத்தை கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி. இதில் இருக்கக்கூடிய அயன், கால்சியம், அதே போல் நிறைய வைட்டமின் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அடுத்த மூலிகை பூலாங்கிழங்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முடி வளர்ச்சியை ரொம்பவே அதிகரிக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொடுதலை. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு டேண்ட்ரஃப் வராமல் தவிர்க்குது. நமக்கு ஏற்படக்கூடிய பொடுகு தொல்லையை நீக்கி முடி வளர்ச்சியை ரொம்பவே தூண்டுது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இந்த மூலிகை கலவை ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த மூலிகை அதிமதுரம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளுடைய ஹேருக்கு நிறைய பொலிவை கொடுக்குது. நம்ம முடியில் மாய்ஸ்சரை லாக் பண்ணி நம்ம முடி ட்ரையாக, ஃப்ரிஸியாக ஆகாமல் பார்த்துக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து கடுக்காய். நம்ம ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இச்சினஸ் இது எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு தீர்வாக இருக்குது. நம்ம ஸ்கேல்பை கிளென்ஸ் பண்ணக்கூடிய சிறந்த கிளென்சராக இருக்குது. அடுத்த மூலிகை கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் நம்ம முடி உதிர்வை போக்கி உதிர்ந்த முடி எல்லாமே திரும்ப முளைக்க ஹெல்ப் பண்ணுது. அடுத்த மூலிகை லவங்கப்பட்டை. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கேல்பை ஹெல்த்தியாக வச்சுக்கும். அடுத்த மூலிகை நம்ம முடியுடைய வேர்க்கால்களை பலப்படுத்தும் துளசி. வாசனையான பன்னீர் ரோஜா. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம ஸ்கேல்பை நரிஷ்டாக வச்சுக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த 18 மூலிகை பொடிகளையும் நான் கொடுத்துருக்க அளவில் மெஷர் பண்ணி இந்த பாத்திரத்தில் நான் கொட்டி வச்சுருக்கேன்.
இப்போது நம்மளுடைய மூலிகை ஹேர் வாஷ் பவுடரை நம்ம வந்து கலந்துக்க போகிறோம். அதுக்கு வந்து இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம 8 மூலிகைகளை அரைச்ச சிக்காய் பொடியை எடுத்துக்கிட்டு, அது கூட 2வது ஸ்டெப்பில் நம்ம எடுத்துக்கிட்ட 18 மூலிகைகளுடைய அந்த ஒரு கலவையையும் இதில் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 2 கலவையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மூலிகை ஹேர் வாஷ் பவுடர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணும்போது பொடி நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 2 பாத்திரத்தில் இதை செப்பரேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் இன்க்ரீடியன்ஸ் வந்து எங்கேயும் வந்து தங்கிடாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். ஸோ 2 பவுலில் சேர்த்து நான் கலந்துக்கிட்ட பிறகு நல்லா எல்லா பக்கமும் நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் நல்ல நெடி வரப்பில் இருக்கும். ஸோ ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய மூலிகை ஹேர் வாஷ் பவுடரை நம்ம கம்ப்ளீட்டாக கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூலிகை ஹேர் வாஷ் பவுட்ரு வந்து இப்போ வந்து நமக்கு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கட்டும், எந்த ஈரமும் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இது எடுக்கும் போதும் சரி, யூஸ் பண்ணும் போதும் சரி, ட்ரையான ஸ்பூன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 கிலோ வரைக்கும் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் கிடச்சிருக்கு. இது எனக்கு 1 வருஷம் வரைக்கும் தாராளம் போதும். என்னதான் நம்ம சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இதை வந்து நம்ம குளிக்கும் போது இதை எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும், மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து சாதம் வடித்த தண்ணியில் தான் இதை மிக்ஸ் பண்ணணும். அதுவும் அது முதல் நாள் வடித்த கஞ்சி தண்ணியாக இருக்கட்டும். அப்போ தான் ஃபெர்மெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி நம்ம அதை மிக்ஸ் பண்ணும் போது தான் சூப்பராக நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 24 மணி நேரம் புளித்த கஞ்சி தண்ணியாக மட்டும்தான் அது இருக்கணும். 2 நாள் ஆன கஞ்சி தண்ணி வந்து ரொம்பவே புளிப்பாக இருக்கும். ஸோ அது பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஒரு நாள் புளித்த கஞ்சி தண்ணியை கரைச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹெர்பல் ஹேர் வாஷ் பேக் வந்து ரெடி ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த மூலிகை ஹேர் வாஷ் பவுடரை நீங்கள் கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ண பிறகு கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே ஊற விட்டுருங்க. உடனே எடுத்து தலைக்கு தேய்க்க வேண்டாம். 15 மினிட்ஸ் ஊறிட்டிங்கன்னா நல்ல பதமாக ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் தலை குளித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நாம் எப்போவுமே சிகக்காய் பவுடர், ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு எது பயன்படுத்தினாலும் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்ணெரிச்சலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு பயன்படுத்தும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. இந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கூந்தல் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனியாக, ரொம்பவே பவுன்ஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த ஹேர் வாஷ் பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த ஹேர் வாஷ் பவுடரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது உங்களுடைய ரிசல்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் இங்கே வெயிட்டிங். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.